உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா உன்னதத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை ஆளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் வல்லவரே உம்மை துதிக்கிறோம் வாக்கு மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதத்தின் வல்லமையால் நிரப்புகின்ற எங்கள் தேவாதி தேவனே உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. இயேசுவே உமது மேலான கொடையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலே இறைவார்த்தை கொடுக்க போகின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக நீங்கள் என் சாட்சிகள் என்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க, நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற, துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றிருக்க வேண்டும். ஆகவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி செல்லும் முன் அங்கிருந்தவர்களை பார்த்து, உன்னதத்தின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் வரை இந்த நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்றார். அதுபோலவே அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து 120 பேரும் ஒரே மனதாய் ஒரே இடத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். வரங்களையும் கொடைகளையும் கனியையும் பெற்றார்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஏராளம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நீங்கள் தூய ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெற்றிருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமென்றால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் எருசலேம் மற்றும் எல்லா நாடுகளிலும் எனக்கு சாட்சிகளாய் விளங்குவீர்கள் என்று சொல்கின்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதிக்க வேண்டும். இயேசு நாமம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏராளம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சாட்சிய வாழ்க்கை வாழலாம். Praise the Lord. Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு சீடர்கள் அனைவரும் யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தூய ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு எந்த யூதர்களுக்கு அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக சென்று, நீங்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை கொன்றீர்கள், ஆனால்
கடவுளோ அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இவற்றிற்கு நாங்கள் சாட்சிகள் என்று மிக துணிவோடு அவர்கள் முன் எடுத்துரைத்தார்கள். ஏராளம் துன்பங்களையும் துயரங்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அனுபவித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்து உள்ளதை உள்ளபடி சொல்ல, சத்தியத்தை சத்தமாய் அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வல்லமையோடு பறைசாற்ற, துணிச்சலோடு பறைசாற்ற, அச்சமின்றி தயக்கமின்றி முகஸ்துதி பாராமல் உண்மையை உரக்கச் சொல்ல தூய ஆவியின் அபிஷேகம் தேவை. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பட்டம் பதவி பணம் படைத்தவர்கள் உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக்கி ஏழைகளின் தலைகளை உருட்டி விடுகின்றார்கள். உண்மைக்கு சாட்சி சொல்ல யாருமே கிடையாது. அநீதியும் அட்டூழியமும் கொலைவெறியும் இந்த உலகத்திலே தலைவிரித்து ஆடுகின்றது. குண்டர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. ஒரு தலைக்கு இத்தனை கோடி என்று பேசப்படுகின்றது. இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலே வாழ்கின்ற நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, நம்முள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மோசே இறைவாக்கினர் என்ன கூறுகிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13 14 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயல்களை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார் மோசே. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே அநீதியும் அட்டூழியமும் நடப்பதை கண்டு மனம் கலங்கி போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். யோசுவா அமலேக்கியரோடு போரிட்ட போது மோசே கைகளை உயர்த்தி நின்று அவர் ஜெபித்தது போல நீங்களும் அதிகாலையில் எழுந்து இயேசு நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து கைகளை உயர்த்தி வல்லமையோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் அபிஷேகத்தோடும் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா அட்டூழியங்களையும் தீய செயல்களையும் வேறறுக்கலாம். மனிதனை நாசப்படுத்துகின்ற சாத்தானை வேறறுத்து விடலாம். அவன் செயலற்று போவான். Praise the Lord. Praise the Lord. இயேசுவின் சாட்சிகளாக இருப்பவர்களே, நீங்கள் உண்மைக்கு சாட்சி சொல்லத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அரசியல் செய்ய அல்ல என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உண்மைக்கு சாட்சி சொல்வது என்றால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதாகும். இயேசுவின் சாட்சிகளே, அநீதிக்காக போராட வீதிகளிலே சென்று விடாதீர்கள். மாறாக உங்களுடைய ஜெப அறைக்கு செல்லுங்கள். துதி ஆராதனை, உபவாசம், வேதம் வாசிப்பு, இயேசு நாமம் சொல்லி துதித்தல், இந்த ஆயுதங்களை நீங்கள் கையில் எடுத்து யுத்தம் செய்யுங்கள். இயேசு உங்களுக்காக போராடுவார். நிச்சயமாக நீங்கள் செய்வது அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 47 48 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவரது பெயரால் பறைசாற்ற வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவர்.
பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மனிதனாக பிறந்தார். இரத்தம் சிந்தி ஏராளம் பாடுகள் பட்டு இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்கின்றார். அவரது பெயரன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவே இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்தே சான்று பகர்கின்றனர் என்று திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பாவம் மன்னிப்பு பெற மனமாறுங்கள். அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்ற சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வதையும் உங்கள் கடமையாக நினைத்து அதை உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரவிருக்கின்றார் என்ற சத்தியத்தையும் இந்த உலகமெங்கும் பறைசாற்றுங்கள். அவர் செய்த சகல நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுங்கள். இயேசுவின் சாட்சிகளாய் வாழுங்கள். உங்களை காண்பவர்கள் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவை காணும்படியாக உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவ வாழ்க்கையினாலோ தீய செயல்களினாலோ வாயின் வார்த்தைகளினாலோ பிறரை பாவம் செய்ய தூண்டி இருந்தால், உங்களுடைய துர்மாதிரியான வாழ்க்கையினால் விசுவாசிகள் பாவம் செய்ய காரணமாய் இருந்திருந்தீர்கள் என்றால், உங்களுடைய கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் அமிழ்த்துவது நல்லது என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் ஒருபோதும் துர்மாதிரியான வாழ்க்கை வாழாதீர்கள். விசுவாசிகள் பாவம் செய்ய தூண்டாதீர்கள். குடிப்பதும் போதைப் பொருட்களை போடுவதும் விபச்சார வேசித்தனங்கள் செய்வதும் தகாத பாலுறவு சிலை வழிபாடு ஆகியவற்றை செய்துவிட்டு இது பாவம் இல்லை என்று சொல்லாதீர்கள். இப்படிப்பட்ட இழிவான பாவங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெட்டப்பட்டு தீயில் போடுவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமையால் நிரப்பி உமது சாட்சிகளாக வாழ எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீரே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ்ந்து நற்செய்தி வல்லமையோடு பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.